இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தின் பார்வையில் பூர்வ ஜென்ம, மறுஜென்ம, பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இந்த சோஷியல் மீடியா முழுவதிலும் பேசப்பட்ட ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. அதை குறித்து தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதால் அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, வேதத்தின் அடிப்படையில் இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்தில் பூர்வ ஜென்மம், மறுஜென்மம் என்று ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கு என்ன பதில்? வேதாகமத்தின் அடிப்படையில் பூர்வ ஜென்மம் என்றும் ஒன்றும் இல்லை, மறு ஜென்மம் என்றும் ஒன்றும் இல்லை. இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த கேள்விக்கான பதில். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம் வேதம் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இந்த வேத வசனம் எதை குறித்து பேசுகிறதுனா, இம்மையை குறித்து பேசுகிறது. இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. அதுதான் இம்மை. இம்மை என்று சொல்லுகின்ற பொழுது மறுமையை குறித்தும் வேதாகமம் முழுவதும் நம்மால் தியானிக்க முடியும். அது என்ன மறுமை என்றால், அது பரலோக ராஜ்யமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நரகமாக இருக்கலாம். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் இந்த வேதாகமம் முழுவதும் நம்மால் தியானிக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு தீமோத்தேயுக்கு எழுதக்கூடிய நிருபத்தில் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், நித்திய ஜீவனை அடைவது, பரலோக ராஜ்யத்தை அடைவது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. மறு ஜென்மம் ஒன்றுமில்லை, ஆனால் மறுமை இருக்கிறது. ஹல்லேலூயா. பூர்வ ஜென்மம், மறு ஜென்மத்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவன் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், எப்படி மனிதனை படைத்தார் என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்தோம் என்று சொன்னால், இந்த பூர்வ ஜென்மம், மறு ஜென்மம் என்று ஒன்றுமில்லை என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், நம்முடைய தேவனாய கர்த்தர் எப்படி மனிதனை படைத்தார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் இந்த உலகத்தில் 2 மனிதர்களை படைத்தார். ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய 2 மனிதர்களை சிருஷ்டித்தார். இப்போ பூர்வ ஜென்மம், மறு ஜென்மம் என்று சொல்லி நாம் பேசினால், இந்த ஆதாம் ஏவாள் மரித்து அவர்கள்தான் இன்னொரு ஜென்மமாக மறு உருவு எடுத்திருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்தில் இப்பொழுது 8 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் உள்ள மக்கள் தான் மறுபடியும் பிறப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கூற்று இதில் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். தேவன் இந்த பூமியை ஆசீர்வதித்தார், ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக இந்த உலகத்தில் ஏராளமானோர் பிறக்கின்றனர் மனிதர்களாய். அதுதான் காரணமே அன்றி பூர்வ ஜென்மம், மறு ஜென்மம் என்று ஒன்றுமில்லை. அதை போல வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று தெரியுமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய காரியம் என்ன? மனிதனுடைய பிறப்பின் முடிவு என்ன? அவன் மரிப்பான், மரித்து மறுஜென்மம் எடுப்பான் என்று சொல்லி எழுதப்படவில்லை. அவன் மரித்த பின்பு அவன் செய்த கிரியைகளுக்கு தகுந்தது போல அவன் நியாய தீர்ப்பு அடைவான் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22:12 அப்படி சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படியே அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி வேதம் பேசுகிறது. மனிதனுடைய காரியம் என்ன? மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவனுடைய முடிவு என்ன? அவன் மரிக்க வேண்டும், மரித்த பின்பு அவன் நியாய தீர்ப்படைய வேண்டும். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் நியாய தீர்ப்படைய வேண்டும். இதுதான் மனிதர்களை குறித்து வேதம் பேசக்கூடிய காரியம். ஆதலால் வேதம் திட்டமும் தெளிவுமாக இந்த காரியங்களை மறுக்கிறது. பூர்வ ஜென்ம மறுஜென்ம காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் ஆதாரமற்றது, சரியானதல்ல. ஆதலால் வேதாகமத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் பூர்வ ஜென்மம் மறுஜென்மம் என்று ஒன்றுமில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது பேசப்பட்ட காரியம் பாவ புண்ணிய கணக்குகள். அவர் அதில் குறிப்பிடுகிறார், நீங்கள் இந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது மறுஜென்மம் உங்களுக்கு மிக மோசமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த ஜென்மத்தில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக பிறப்பது அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினை, பாவம் என்று சொல்லி அந்த பதிவில் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ இதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பாவ புண்ணிய கணக்குகள் என்றால் என்ன, அதற்கான பிரதிபலன் என்ன என்பதை குறித்த தெளிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் என்றால் என்ன, அதை நாம் வரையறை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு பாவத்திற்குமான பிரதிபலன் என்ன என்பதை நாம் வரையறை செய்ய வேண்டும். புண்ணியம் என்றால் என்ன, அதற்கு நாம் வரையறை செய்ய வேண்டும். ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் என்ன பிரதிபலன் என்பதையும் நாம் வரையறை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரமே ஒருவர் இவ்வளவு பாவம் செய்தார், அதனால் அவருக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி செய்யாத பட்சத்தில் இந்த கூற்று தவறாக போய்விடும். உதாரணமாக, பாவம் என்று சொல்கின்ற பொழுது எத்தனையோ விதமான பாவங்கள் சொல்லப்படுகிறது. கொலை செய்வது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், திருடுவது பாவம் என்று மிகப்பெரிய பாவங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல பெற்றோருக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. பொய் சொல்வது பாவம் என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தால் பாவம் என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் கோயில்களுக்கு செருப்பு போட்டு போனால் பாவம் என்று சொல்லப்படுகிறது. வாசல் தொளித்து கோலம் போடாவிட்டால் பாவம் என்று சொல்லப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்காவிட்டால் பாவம் என்று சொல்லப்படுகிறது. இதை போல ஒவ்வொரு காரியங்களிலும் பாவ புண்ணிய கணக்குகள் ஒவ்வொரு இடத்திலும் வேறுபடுகிறது. அப்போ எதை நாம் பாவம் என்று சொல்லுகிறோம், எதற்கு என்ன விளைவு என்று நாம் தீர்மானிக்கிறோம், அதற்கான வரையறை என்ன என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. சரி, போகட்டும். ஒருவன் பாவமே செய்துவிட்டால் அவனுக்கான தண்டனை மாத்திரம் கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்களே, அவன் திருந்தி வாழ ஏதாயிலும் வாய்ப்பு இருக்கிறதா? பாவ மன்னிப்படைய வழி இருக்கிறதா? பாவத்திற்கு பரிகாரம் இருக்கிறதா? அதற்கான பதில் என்ன? அதற்கான பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கான பதிலை எவரும் சொல்லுவதில்லை. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் முக்கியமாக பாவம் என்றால் என்ன, அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு என்றால் என்ன, பாவ மன்னிப்பு எப்படி அடைவது, இந்த இரண்டு கேள்விகளுக்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் சற்று தியானித்து முடிக்கலாம். பாவம் என்றால் என்ன என்று சொல்லி வேதம் பேசும் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் நெறி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பாருங்கள், காரணமில்லாமல் கோபித்துக் கொள்வது வேதாகமத்தின் அடிப்படையில் கொலை செய்வதற்கு ஏதுவான பாவம். 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்கள், விபச்சாரம், இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தால் அது விபச்சார பாவத்திற்கு ஈடானது.
15வது அதிகாரம் 19-20 வசனங்கள். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இருதயத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத சிந்தனைகள் நம்மை பாவியாக்குகிறது. பொல்லாத சிந்தனைகள் பாவமாயிருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், பொறாமைகள் பாவமாய் இருக்கிறது, கோபங்கள் பாவமாய் இருக்கிறது, வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள் எல்லாம் பாவமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்கள், முக்கியமான காரியங்கள் என்னன்னா, அநியாயக்காரர், பொருளாசை என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. பொருளாசைக்காரர், உதாசீனர், பாருங்கள், இது எல்லாம் பாவமாக இருக்கிறது வேதத்தின் அடிப்படையில். இது எல்லா பாவத்தையும் விட மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி வேதம் ஒரு பாவத்தை குறிப்பிடுகிறது. இதை போன்ற எல்லா பாவத்தை விட மிக பெரிய ஒரு பாவம். அது என்ன பாவம் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஹல்லேலூயா! இதுதான் அந்த வசனம். மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ரிஜெக்டிங் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அதற்கான காரணத்தை இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்படி பலவிதமான பாவங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதற்கான முடிவு என்ன தெரியுமா? இதில் ஏதாவது ஒரு பாவம் செய்தால் கூட நாம் பாவிகள் ஆகி போகிறோம். இதில் நாம் இந்த இத்தனை பெரிய லிஸ்ட்டில் நம்ம ஏதாயிலும் ஒரு பாவத்தை செய்தால் கூட நாம் பாவியாய் மாறிவிடுகிறோம். அப்படி பாவியாய் மாறிவிட்டால் என்ன நடக்கிறது? வேதம் சொல்கிறது, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். நான் முதலாவது சொன்னேன் அல்லவா, மறுமை என்று இருக்கிறது. மறு ஜென்மம் ஒன்றுமில்லை, ஆனால் மறுமை இருக்கிறது. மறுமை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம், இல்லாவிட்டால் நரகம். பாவம் செய்தால் நாம் பாவியாய் மாறிப்போனால், நான் சொல்லப்பட்ட இத்தனை லிஸ்டில் ஏதாயிலும் ஒரு பாவம் செய்தால் கூட நாம் பாவிகள். அப்படி நாம் பாவிகளாய் மாறி போகிற பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? மரணம். மரணம் என்று சொன்னால் சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம், நரகம் என்று சொல்லி வேதம் பல்வேறு இடங்களில் நமக்கு போதிக்கிறது, எச்சரிக்கிறது. சரி, போகட்டும். நாம் இதை செய்தால் பாவம், அதன் முடிவாக நமக்கு கிடைக்கப் போவது நித்திய மரணம், நித்திய அக்கினி என்று சொல்லி நாம் பேசுகிறோம். ஆனால் இதற்கான விடயம் என்ன? நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்காக வழி இருக்கிறதா என்று கேட்டால் வழி இருக்கிறது. அதைத்தான் வேதாகமம் திரும்ப 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 நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. பாவத்திலிருந்து நாம் விடுபட வழி இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நாம் போய் சேர வழி இருக்கிறது. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின மிக பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் அல்லவா, யோவான் 14:6 அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதற்கு வழியாக இருக்கிறார்? இத்தனை பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க அவரே வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் எப்படிப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்தினார் என்பதை சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதைத்தான் பாவ மன்னிப்பு. இந்த உலகம் பேச மறுக்கிறது. எல்லா சமயத்திலும் இந்த காரியங்கள் பேசப்படுவதில்லை.
பாவத்திற்கான தண்டனையை குறித்து இந்த உலகம் பேசுகிறது, எல்லா மதங்களும் பேசுகின்றன. ஆனால் பாவ மன்னிப்பிற்கு வழி இருக்கிறதா? இத்தனை பெரிய பாவ பட்டியலை நாம் தியானித்தோம் அல்லவா? அந்த பாவ பட்டியலிலிருந்து விடுபட்டு ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டால் அதற்கு மன்னிப்படைய வழி இருக்கிறதா என்று கேட்டால் வழி இருக்கிறது. அதைத்தான் வேதம் பேசுகிறது. அதற்கான வழியைத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். அவர் இந்த பூலோகத்தில் மனிதனாய் பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதற்கான வழியை உண்டாக்கி இருக்கிறார். பல்வேறு வேத வசனங்கள் அதை குறித்து பேசுகிறது. ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 9:22, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இங்கே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த வழியை உண்டாக்கினார், எப்படி பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து ஒரு வழியை உண்டாக்கினார் என்பதற்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எப்படி? ஒருவன் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கான தண்டனை அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த தண்டனையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி நம்மை விடுவித்தார். இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். நம்ம காரில் பிரயாணம் பண்ணுகிறோம். சில நேரங்களில் என்ன ஆகிவிடுகிறது, வழியில் குறுக்காக செல்லக்கூடிய ஆடுகளை அடித்து விடுகிறோம். ஆடு மரித்து போகிறது. ஆட்டினுடைய ஓனர் என்ன செய்கிறார், நீ இந்த ஆட்டிற்கான மதிப்பை எனக்கு கொடு, இல்லாவிட்டால் உன்னை போக அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த இடத்தில் நம்மிடம் பணம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அந்த இடத்திற்கு ஒருவர் வருகிறார், தற்செயலாக ஒருவர் வருகிறார். அவர் அந்த சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளுகிறார். அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்கிறார். கொடுத்தவுடன் நம்மை விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறார், இல்லையா? இதை போல ஒரு சிச்சுவேஷனை நாம் நினைத்து கொள்வோம். அந்த ஓனருக்கு தேவையானது அந்த ஆட்டிற்கான பணம். அது நம்மால் கொடுக்க முடியாத பட்சத்தில் வேறொருவர் கொடுக்கிறார். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி விடுகிறது. அந்த ஆட்டிற்கான ஓனரும் சந்தோஷத்தோடு போய்விடுகிறார், நாமும் விடுதலை ஆகிறோம். ஆனால் அந்த ஆட்டிற்கான விலை கிரயத்தை கொடுத்தது முகம் தெரியாத ஒரு நபர். இறக்கப்பட்டு, இல்லை பரவாயில்லை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார் அல்லவா? அவர் அந்த விலை கிரயத்தை கொடுக்கிறார். ஆதலால் நாம் அந்த ஆட்டை அடித்தவர் விடுதலை ஆகிறார். அதை போல நம்முடைய வீடுகளில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? மகள் செய்யக்கூடிய தவறுகளை தந்தை ஏற்றுக்கொள்கிறார். பல நேரங்கள் மகள் செய்யக்கூடிய தப்பிதங்களுக்கு தந்தை அதற்கான தவறுகளுக்கு பதில் செய்கிறார். அதை போல நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய கர்த்தர் அதற்கான விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார். விலைக்கிரயத்தை அதற்கு இரத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆதலால் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது. இன்னும் ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். யோவான் 1:29 வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் பேசுகிறது. அவர் என்ன செய்கிறார், இந்த சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் பேசுகிறது. ஏசாயா 53:5 வேதம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. 1 கொரிந்தியர் 15:3 வேதம் சொல்கிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதா? இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 பேதுரு 2:24 வேதம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னும் அநேக வேத வசனங்கள் இப்படியாக பேசுகிறது. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்தும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வருகின்ற பொழுது அவர் பாவ மன்னிப்பை தருகிறார். எந்த மதத்தினரும் இதை பேசுகிறதில்லை. எந்த மதத்தாலும் பாவ மன்னிப்பை குறித்து பேச முடிகிறதில்லை. பாவத்தை குறித்து பேசுகின்றனர், பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையை குறித்து பேசுகின்றனர். ஆனால் வேதம் பேசுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறார். நித்திய ஜீவனுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறேன், வாருங்கள் என்னென்ன என்று சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவண்டை வருவீர்களா? நாம் பாவ மன்னிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவண்டை வருவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.